அனைவருக்கும் வணக்கம். ரிடக்ஷன் ஃபார்முலா அடுத்து பார்க்க போகிறோம். இது ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின். ஃபைண்ட் த ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் integral 0 to pi by 2 sin power mx into cos power nx dx. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரிடக்ஷன் ஃபார்முலாம் பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிச்சோம் இல்லையா, லிமிட் 0 to pi by 2 வரும்போது சிங்கிளாக சைன் மட்டும் இருந்தது ஆர் காஸ் மட்டும் இருந்தது, சைன் பவர் என் ஆர் காஸ் பவர் என் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபார்முலா பார்த்தோம். ஏன்னா இந்த ரிசல்ட் இந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண போகிறோம். எய்தர் சைன் பவர் என்எக்ஸ் ஆர் காஸ் பவர் என்எக்ஸ் வித் லிமிட் 0 to pi by 2 நமக்கு என்ன ரிசல்ட் வரும்னா என் ஈவனாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த ஃப்ராக்ஷன் எழுதணும். இங்கே பவர் என்னன்னா அதில் ஒன்று சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ n-1/n இன்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ஒரு ரெண்டு சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கிட்டே வரணும். ஸோ அடுத்த ஃப்ராக்ஷன் என்ன வரும், இன்ட்டு n-3/n-2 எக்ஸெட்ரா. ஈவனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிகிட்டே வரும்போது நியூமரேட்டர் 1 டினாமினேட்டர் 2 வரும். ஸோ 1/2 இன்ட்டு π/2 முடியும். இது சேம் கைண்ட் இதே போல் போட்டு வரும்போது ஆர்டாக இருந்தால் 2/3 இன்ட்டு 1 முடியும். ஓகே, இதுதான் ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் integral 0 to pi by 2 sin power nx dx or integral 0 to pi by 2 cos power nx dx. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் 0 to pi by 2 sin power mx into cos power nx dx. இது முன்னாடி எப்படி போட்டோன்னா இந்த வெறும் சைன் மட்டும் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த பவர் வந்து ஒன்று வந்து ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதணும், சைன் பவர் m-1x இன்ட்டு சைன் எக்ஸ். ஸோ அந்த பேட்டர்னை தான் இங்கே எழுத போகிறோம். நாம் இங்கே எம்மும் இருக்குது என்ன இருக்கிறதுனால இது IMN எடுத்து போகிறோம், இன்டெக்ரல் m, n. ஓகே, ஸோ இன்டெக்ரல் 0 to pi by 2 இந்த சைன் பவர் mx நம்ம என்ன பண்ணுறோம், எம்மிலேருந்து ஒரு பவரை ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டாக எழுத போகிறோம். அப்போ சைன் பவர் m-1x இன்ட்டு சைன் எக்ஸ் இங்கே எழுதுறது பதிலாக கடைசியில் எழுதியிருக்க காஸ் பவர் nx dx. இப்போ இதில் எது u எது dvன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் ரெண்டுமே சைனுக்கும் பவர் இருக்குது காஸ்க்கும் பவர் இருக்குதுனால டைரக்ட் இன்டெக்ரேஷன் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த u வந்து சைன் பவர் m-1x எடுத்துக்க போகிறோம், ரிமைனிங் ஃபுல்லாக dvன்னு எடுத்துக்க போகிறோம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் இந்த இன்டெக்ரேஷன் நம்ம பார்ப்போம். இன்டெக்ரல் காஸ் எக்ஸ்னா நமக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, சிங்கிள் டேர்ம் இருக்கும்போது இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்னா ஆன்சர் என்னது சைன் எக்ஸ். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ்னா இங்கே எது வேரியபிள், எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ எக்ஸோட பவர் கான்ஸ்டன்ட் இருக்கும்போது எக்ஸ் பவர் n+1/n+1 வருது. சிங்கிளாக காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கும்போது வேரியபிள் எக்ஸ், ஆனால் இங்கே ஃபங்க்ஷன் வந்து காஸ் எக்ஸ், அப்போ சைன் எக்ஸ் வருது. ஆனால் இங்கே பாருங்கள் இன்டெக்ரல் காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ் வரும்போது வேரியபிள் எக்ஸ், வெறும் காஸ் எக்ஸ்னு நமக்கு ஃபார்முலா இருக்கும், இல்லைனா எக்ஸ் பவர் என்னாலும் டைரக்ட் இன்டெக்ரேஷன் இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குது. அப்போ காஸ் பவர் என்எக்ஸ் இருக்கும்போது ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட் கண்டுபிடிச்சிருப்போம். இதுக்கு வேணும்னா இந்த ப்ராப்ளத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன். நான் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் முன்னாடி வீடியோவில். அப்போ என்ன வரும் இதுக்கு ஆன்சர், காஸ் பவர் n-1x இன்ட்டு சைன் எக்ஸ் பை என் ப்ளஸ் n-1/n இன்ட்டு IN-2. ஓகே ஓகே, இது ரிடக்ஷன் ஃபார்முலா. இப்போ இன்டெக்ரல் காஸ் பவர் nx d ஆஃப் காஸ் எக்ஸ்ன்னு பாருங்களேன், இதில் எது வேரியபிள், இப்போ எக்ஸ் பவர் n dxல எக்ஸ் வேரியபிள் இல்லையா. அப்போ இன்டெக்ரல் காஸ் பவர் nx d ஆஃப் காஸ் எக்ஸில் காஸ் எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ வேரியபிள் பவர் கான்ஸ்டன்ட் இருந்தால் எக்ஸ் பவர் n+1/n+1. அப்போ இங்கே வேரியபிள் காஸ் எக்ஸ், இந்த காஸ் எக்ஸ் தான் பவர் n இருக்குது. அப்போ இந்த சேம் கைண்ட் ஆஃப் ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், காஸ் பவர் n+1x/n+1. ஓகே, ஸோ இன்டெக்ரல் இதுவே பாருங்கள் காஸ் பவர் nx இன்ட்டு டி ஆஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் இருந்தால் வேரியபிள் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ், ஆனால் இங்கே மைனஸ் மிஸ் ஆகுது. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் காஸ் பவர் n+1x/n+1. ஓகே, இப்போது நம்ம சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன எழுதுவோம், d/dx ஆஃப் காஸ் எக்ஸ் எழுதுவோம். இந்த dx கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, அப்போ d ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் இன்ட்டு dx. ஓகே, அப்போ காஸ் எக்ஸ் இன்ட்டு dx வர இடத்துல நம்ம d ஆஃப் சைன் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ d ஆஃப் காஸ் எக்ஸ் த சேம் பேட்டர்னில் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, மைனஸ் சைன் எக்ஸ். அப்போ இங்கே d/dx ஆஃப் காஸ் எக்ஸ் எழுதிருப்போம். அப்போ d ஆஃப் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு dx எழுதுவோம். அப்போ இங்கே d ஆஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் போட்டால் என்ன ஆகும், ப்ளஸ் காசு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அப்போ மைனஸ் காசு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் சைன் எக்ஸ், அதுதான் இங்கே எழுதியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ இதில் எது யூ எது டிவின்னு செலக்ட் பண்ணுறதுக்காக இதை நம்ம எழுதியிருக்கோம். இப்போ எது யூன்னு சொல்லியிருக்கீங்க, நம்ம சைன் பவர் m-1x இங்கே எழுதியிருக்கோம். இந்த காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் தான் டிவின்னு எடுத்திருக்கோம். நம்ம வந்து இந்த டிவி சொல்லிடுறேன். இதுலேருந்து வி வேணும்னா நம்ம இன்டகிரேட் பண்ணணும். அப்போ டிவி இன்டகிரேட் பண்ணால் இன்டகிரலும் டிஃப்ரென்சியேஷனும் இன்வெர்ஸ் ஆப்ரேட்டர், அந்த ரெண்டு ஆப்ரேட்டர் கேன்சல் ஆகிட்டு வெறும் வேரியபிள் வி மட்டும் வந்துடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வி வந்துடும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் காஸ் பவர் nx இருக்குது, சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்னேன் வெறுமனே காஸ் பவர் nx dx வந்துச்சுன்னா ரிடக்ஷன் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே கூட ப்ராடக்ட்டில் சைன் இருக்குது, காசு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தானே சைன் வரும், அப்போ மைனஸ் சைன் வரும். ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்போ சைன் எக்ஸ் டிஎக்ஸ் இப்போ தான் நான் போட்டு காமிச்சேன். டி ஆஃப் சைன் எக்ஸ்னால் நம்ம என்ன எழுதலாம், உங்களுக்கு இதோ இருக்குது பாருங்கள், sin x dx இருந்துச்சுன்னா d ஆஃப் மைனஸ் காஸ் எக்ஸ் எழுதலாம். அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம். இப்போ நீங்கள் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்களேன்,
மைனஸ் காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் sin x இன்ட்டு dx வந்துடும் கரெக்டாக. ஸோ இப்போ இது பாருங்கள், இது இங்கே வந்து மைனஸ் காஸ் எக்ஸ் வேரியபிள் பவர் n மைனஸ் மட்டும் மிஸ் ஆகுது. அப்போ மைனஸ் காஸ் பவர் n + 1x / n + 1. ஓகே, இது v முடிஞ்சிச்சு. இப்போ u பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அகெயின் இங்கே வேரியபிள் வந்து இங்கே sin x உங்களுக்கு கரெக்டாக. sin x பவர் m - 1னா இது x பவர் m - 1 டைப்பில் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், n இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1. அப்போ பவர் வந்து m - 1, அதில் அகெயின் ஒன்று சப்ராக்ட் பண்ணால் sin பவர் m - 2x இன்ட்டு வேரியபிள் sin x. அப்போ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், இன்ட்டு cos x dx. ஓகே, ஸோ இப்போ du கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ u dv ரீப்ளேஸ் பண்ணுறோம், மைனஸ் இன்டகிரல் v ரீப்ளேஸ் பண்ணுறோம், du ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே v வந்து மைனஸ் சைன் இருக்கிறதுனால அங்கே எழுதும்போது ப்ராடக்ட்டில் எழுதியிருப்போம். இங்கே லிமிட் 0 to π/2 இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சைன் பவர் காஸ் பவர் டிவைட் பை n + 1. இந்த இன்டகிரலில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட் இருக்கோ வெளியே எடுத்துடும், மைனஸ் சைனை வெளியே எடுத்துடலாம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் m - 1/n + 1 இன்டகிரல் 0 to π/2. அப்போ முதல்ல சைன் எழுதுகிறோம். இங்கே ஒரு காஸ் டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு காஸ் டேர்ம் இருக்குது. ப்ராடக்ட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ n + 1 + 1 வரும்போது n + 2 வரும், அதை எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். சைன் π/2 வேல்யூ என்ன, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் கரெக்டாக. சைன் π/2 வேல்யூ வந்து 1, cos π/2 வேல்யூ வந்து 0, sin 0 is 0, cos 0 is 1. ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்கள், அப்பர் லிமிட் π/2 போகிறோம்னா sin π/2 1 இருக்கும். ஆனால் cos π/2 0 ஆகிடும். எதுவாக இருந்தாலும் அப்பர் லிமிட் 0. அதே போல் லோயர் லிமிட் போடும்போது cos 0 1 இருந்தாலும் sin 0 0. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுத்தோட வேல்யூ 0. இங்கே லோயர் போடும்போது ஒரு மைனஸ் வரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் இருந்தால் போட்டு காமிச்சிருக்கேன். இனிமேல் 0க்கு ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் இருந்தாலும் ஒன்றும் அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், இங்கே இருக்குது இல்லையா, இது வந்து நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா பண்ணும்போது இந்த ஜென்ரல் i m, n இந்த பேட்டர்னில் இருக்கான்னு நம்ம பார்ப்போம். i m, n சைனோட பவர் m, காசோட பவர் n. ரிடக்ஷன் ஃபார்ம்லாம் ரெடியூஸ் தான் ஆகணும். ஆனால் இங்கே காசுக்கு என்ன இருக்குது, பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, +2 இருக்குது. அப்போ அதை விட ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டேர்ம்லாம் அப்படியே இருக்குது, நான் சொல்லலை. ஸோ காஸ் பவர் n + 2 நம்ம எப்படி எழுதுகிறோம், cos n இன்ட்டு cos ஸ்கொயர் x எழுதுகிறோம். இப்போ cos ஸ்கொயர் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், சைனை கன்வெர்ட் பண்ணலாம். 1 - sin ஸ்கொயர் x ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணி 2 இன்டெக்ரலாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். ஓகே, இது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அப்போது ஒவ்வொரு இன்டெக்ரலுக்கு முன்னாடி இந்த m - 1/n + 1 இருக்கும். இது ஒரு இன்டெகிரேஷன், இது ஒரு இன்டகிரேஷன். இப்போ இங்கே பாருங்கள், லிமிட் 0 to π/2 sin பவர் m - 2 cos nx dx. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், i m - 2, n எழுதலாம். அதே போல் இது எப்படி எழுதலாம், i m, n. நான் இதையும் எழுதியிருக்கணும், விட்டுட்டேன். ஸோ இது i m, n. ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் i m, n இருக்குது. இதை ரைட்டு கொண்டு வந்துடுங்க. மைனஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் ஆகும். ஓகே, அது ப்ளஸ்ஸாக எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த i m ரிமைனிங்கில் அப்படியே இருக்குது. நான் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் சொல்கிறேன். ரெண்டுத்தில் i m, nன்ற அந்த இன்டெக்ரல் காமனாக எடுத்துட்டேன். இங்கே 1 இருக்கும், இங்கே ப்ளஸ் m - 1/n + 1 இருக்கும். எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். n + 1 தான் எல்சிஎம். இங்கே n + 1 + m - 1னா +1 - 1 கேன்சல் ஆகும். அப்போ n + m/n + 1. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த i m - 2, n இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த i m, m வேல்யூ தான் வேணும். இந்த ஃப்ராக்ஷன் ரைட் ஹேண்ட் சைடில் போனால் ப்ராடக்ட்டில் ரெசிப்ரோக்கலாக மாறும். இப்போ ரெசிப்ரோக்கலாக எழுதும்போது இன்ட்டு n + 1/n + m. இந்த n + 1, n + 1 கேன்சல் ஆகிடும். ஸோ i m, n = m - 1/, இது அடிஷன் தானே, m + n மாற்றி எழுதிக்கிறோம். ஸோ அப்போ i m, nக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ஆடாக இருந்தால் என்ன கேஸ் வரும், ஈவனாக இருந்தால் என்ன கேஸ் வரும்னு பார்க்க போகிறோம். இப்போ கேஸ் 1ல் m மட்டும் ஆட் எடுத்துக்கிறோம், n எது வேணாலும் இருக்கலாம்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ m, n நமக்கு என்ன வருது பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு mல வந்து 1 சப்ராக்ட் பண்ணி m - 1 பை டினாமினேட்டர் இந்த m என்ன ஆட் பண்ணி எழுதியிருக்கோம். அதே போல் இன்ட்டு i ரிடக்ஷன் ஆகும்போது mக்கு தான் ரெடியூஸ் ஆகுது, n ஆஸ் இட் இஸ் அப்படியே வருது. ஓகே, இப்போ i m - 2, n என்ன வரும், இந்த சேம் கேட்டகரி அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த m - 2ல் 1 சப்ராக்ட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிட்டோமா. அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். ஓகே, இன்ட்டு i இன்ட்டு mல மட்டும் 2 ரெடியூஸ் ஆகுது, n ஆஸ் இட் இஸ் வருது. அப்போ m - 2 - 2னா m - 4, n. இதை தான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருப்பேன். கரெக்டாக. இந்த சேம் கேட்டகரி i m - 4, n எழுத போகிறோம். என்ன வரும், இதை இங்கே அப்ளை பண்ணும்போது mல 1 ரெடியூஸ் ஆகணும். அப்போ m - 4ல் 1 ரெடியூஸ் ஆகணும், m - 5. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். ஸோ m + n - 4 இன்ட்டு i. இந்த m - 4ல் அகைன் ஒரு 2 சப்ராக்ட் பண்ணும்போது m - 6 வரும், n ஆஸ் இட் இஸ் வரும். இப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகணும்னா m ஆடாக இருந்தால் கடைசியில் வந்து நிற்கும் போது 1ஆக இருக்கும், அதுக்கு முன்னாடி 3ஆக இருக்கும், அதுக்கு முன்னாடி 5ஆக இருக்கும். ஸோ அந்த 5 வரும்போது என்ன நம்ம காமிச்சிருப்போங்க. ஸோ i 5, n ஈக்குவல் டு தென் சேம் கேட்டகரி
ஃபஸ்ட்டில் இருக்கிற எம்மில் 1 ரெடியூஸ் ஆகணும். அப்போ இங்கே 5ல் 1 ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா 4 வரும். டிவைடட் பை இதை ரெண்டுத்தை ஆட் பண்ணி எழுதணும். இந்த 5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ I3, n வரும். ஓகே, இப்போ இந்த I3, nக்கு என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரிடக்ஷன் ஃபார்மில் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு இப்போ இந்த 3லேருந்து 1 ரெடியூஸ் பண்ணணும். 1 ரெடியூஸ் பண்ண என்ன எழுதுவீங்க, 2 எழுதுவீங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது n+3. 3ல் 2 போச்சுன்னா I1, n. இப்போ இந்த I1, nக்கு என்ன வேல்யூ அப்படின்னா அந்த கிவன் இன்டெக்ரல் இருக்கு இல்லையா Im, n, அதில் mக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது sin x cos power nx dx வருது. இப்போ காஸ்க்கு பவர் n இருக்குது, இங்கே இன்டெக்ரல் 0 to π/2 இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் இன்டெக்ரல் 0 to π/2 cos power nxக்கும் sin power nxக்கு பார்த்துட்டோம். ஸோ அப்போ இந்த sin x dx வேரியபிள் காஸ் வர மாதிரி எழுத முடியுமானா எழுத முடியும். ஓகேவா, அப்போ எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன் வரும், மைனஸ் காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ண வரும். அப்போ sin x into dx எப்படி எழுதுறோம், d of minus cos x நம்ம எழுதுகிறோம். இப்போ இது பாருங்கள், வேரியபிள் வந்து மைனஸ் காஸ் எக்ஸ், அந்த வேரியபிள் பவர் n இருக்குது. அப்போ அந்த x பவர் n+1/n+1 மாதிரி மைனஸ் காஸ் எக்ஸ் பவர் n+1/n+1 எழுதுகிறோம். இதுக்கு லிமிட் 0 to π/2. அப்பர் லிமிட் π/2 போட்டிங்கன்னா என்ன வரும், cos 90 0, அதனால் 0. லோயர் லிமிட் போடும்போது ஒரு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். cos 0 வேல்யூ வந்து 1/n+1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா இங்கே இருக்குல்ல, இதில் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு Im, n, m-1/m+n இன்ட்டு Im, அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே எழுதிருப்போம் அந்த ஃப்ராக்ஷன். இப்போ Im-2, nக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்ளை பண்ண போகிறோம். அது எழுதுனா நமக்கு என்ன வரும், அப்போ m-3 அது இங்கே எழுதிருக்க பாருங்கள், m-3/m+n-2 இன்ட்டு Im-4, n வரும் இல்லையா. இதுக்கு அகைன் இந்த ஃபார்முலா ரிடக்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது கடைசியில் எழுதும்போது இது எழுதுவோம். அப்போது 4/n+5 எழுதியிருக்கேன். இந்த இன்ட்டு I3, nக்கு பதிலாக இதை எழுதணும் இல்லையா. அப்போ 4/n+5 இன்ட்டு 2/n+3 இன்ட்டு இங்கே எழுதியிருக்க பாருங்கள், இந்த I1, nக்கான ஆன்சர் தான் 1/n+1. ஸோ அப்போது இந்த ஃபார்முலா எழுதும்போது இந்த இங்கிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். m, n இருக்கு இல்லையா, எம்மில் 1 ரெடியூஸ் பண்ணி m-1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிடுறோம். அப்படியே என்ன பண்ணோம், நியூமினேட்டர்லேருந்து 2, டினாமினேட்டர்லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணிகிட்டே வரும். எங்கே வந்து நிற்குன்னா உங்களுக்கு 2/n+3 வந்து நிற்கும். இன்ட்டு கடைசியாக அந்த I1, nக்கு வந்து 1/n+1 எழுதுகிறோம். அப்போ இந்த கேஸில் என்னது, m வந்து ஆட், n எது வேணாலும் இருக்கலாம், n ஈவனோ ஆடோ, இது மாற போகிறது கிடையாது, n எனி கேஸ். ஓகேவா. ஸோ இது ஒரு ஃபார்முலா. அடுத்தது அகெயின் இந்த சேம் ஃபார்முலா எங்கே இந்த ரிடக்ஷன் ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, Im, n m-1/n+n இன்ட்டு n+1/n+m இன்ட்டு Im-2, n தோ இருக்கு இல்லையா. சாரி, இதில் இப்போ m ஆடுக்கு பார்த்துட்டோம் இல்லையா, m ஈவனாக இருந்தால் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அகைன் இந்த சேம் கேட்டகரி இங்கே நான் தனித்தனியாக போட்டிருப்பேன், இதை அப்படியே ஒரே இதில் அப்ளை பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஓகே, ஸோ I-2, nக்கு நம்ம என்ன எழுதுவோம், இந்த எம்லேருந்து 1 ரெடியூஸ் பண்ணணும். அப்போ m-3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்க. இன்ட்டு இந்த m-2 இருக்கு இல்லையா, ஐயில் ஒரு 2 ரெடியூஸ் ஆகணும், n ஆஸ் இட் இஸ் வரும். ஓகே, அது எழுதியிருக்கோம். இப்போ இதுக்கான ரிடக்ஷன் ஃபார்முலா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த m-4ல் 1 சப்ராக்ட் பண்ணி நியூமினேட்டரில் எழுதுவோம். அப்போ m-5 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதுவோம். இன்ட்டு ஐயில் என்ன பண்ணுவோம், m-4னா 2 சப்ராக்ட் பண்ண m-6, n அப்படி போட்டுகிட்டே வரும்போது ஈவனாக நம்ம கடைசியில் எங்கே வந்து நிற்கும், 2 கழிச்சிட்டே வரும்போது கடைசியில் 0 வந்து நிற்கும். அதுக்கு முன்னாடி 2, அதுக்கு முன்னாடி 4. ஸோ அந்த 4க்கானது இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ I4, என்ன பண்ணுவீங்க, 4க்கு பதிலாக 1 சப்ராக்ட் பண்ணி நியூமினேட்டர் எழுதணும். அப்போ 3 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர் இன்ட்டு I4ல் 2 போச்சுன்னா 2 வரும், 2, n. ஸோ I-2, n என்ன போடுவீங்க, அடுத்தது கண்டுபிடிக்கிற ரிடக்ஷன் 2ல் 1 போச்சுன்னா 1 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இன்ட்டு 2ல் 2 போச்சுன்னா 0, I0, n. இப்போ I0, n பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிக்கும் போது I1, n வரும். அதனோட வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி I0, nக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ mக்கு பதிலாக 0னா sin power 0, anything power 0 is 1. சிம்பிளாக cos power nx dx மட்டும் இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், இன்டெக்ரல் 0 to π/2 cos power nx dx. இதுக்கு நம்ம ஃபார்முலா ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இதுதான் ஈவனாக இருந்தால் ½ into π/2ல் முடியும், ஆடாக இருந்தால் 2/3 into 1ன்னு முடியும். ஓகே, இந்த ப்ரீவியஸ் கேஸில் நம்ம இந்த இடத்துல வரும்போது எனின்னு சொன்னோம். அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஆட் யூஸ் பண்ணாலும் நமக்கு இப்போ அதே தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்டிங் m ஈவன் எடுத்த மாதிரி என்னும் ஈவன் எடுத்துக்கிறோம். அப்போ I0, என்னோட வேல்யூ ஈவனாக நமக்கு என்ன வரும் பாருங்கள், இது தனியாக அந்த ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இங்கே n இருக்கு இல்லையா, லிமிட் 0 to π/2 தான் கண்டிப்பாக இருக்கணும். nலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணி நியூமினேட்டரில் எழுதணும், டிவைடட் பை அந்த n. இது எழுதிட்டு பிறகு நியூமினேட்டரில் 2, டினாமினேட்டரில் 2 சப்ராக்ட் பண்ணி அடுத்தடுத்த ஃப்ராக்ஷனாக
கண்டினியூவாக ப்ராடக்ட்டில் எழுதிக்கிட்டே வரப்போகிறோம். அப்போ அடுத்து என்ன வரும், n-3/n-2 இன்ட்டு எக்ஸெட்ரா. ஈவனை எங்கே போய் முடியும், ஆஃப் இன்ட்டு π/2ல முடியும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ அப்போ இந்த கேஸ் 2ல் சைன் இன்ட்டு காஸ் வரும்பொழுது அதனோட ரிடக்ஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது mn ரெண்டுமே ஈவனாக இருக்கிற கேஸில் இந்த ஃபார்முலா வரும். அப்போ i(m, n) ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, இங்கே பாருங்கள் எம்மில் ஒன்று சப்ராக்ட் பண்ணி எழுதுகிறோம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் கரெக்டாக எழுதிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, நியூமரேட்டரில் 2 கழிங்க, டினாமினேட்டரில் 2 கழிங்க, எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் போவீங்க. ஓகேவா. mn ரெண்டுமே ஈவனாக இருக்கும்போது 1/n+2ல முடியும். முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த n ஈவனுக்கான கேஸ் தான் இருக்கு இல்லையா, இந்த செட்டு ஃபுல்லாக எழுதுகிறோம். அதனால தான் ப்ராக்கெட்டில் எழுதியிருப்பேன். ஸோ இது 2 ஈவனாக இருக்கும்போது இந்த ஃபார்முலா வரும். m வந்து ஆட், n என்ன வேணாலும் இருக்கும்போது இந்த ஃபார்முலா வரும். இது ஒரு யூனிவர்சிட்டி 10 மார்க் கொஷின். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.